அனைவருக்கும் வணக்கம். இது நங்கூரம். நான் முருகேசன். நம்ம சேகுவாரான ஒரு பேட்டியில் தமிழ் மின்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சேனலு, அந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் அடிக்கடி பேட்டி கொடுப்பாரு, நம்மளும் அதை அடிக்கடி பார்ப்போம். அவர் மேலே ரொம்ப மரியாதை மதிப்பு இருக்குது. அவர் காணொலியை எப்படி நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, சேக்குவேரா அப்படிங்கிற பேருக்காக பார்த்தோம். ஏன்னா சேக்குவேராவை நமக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு எவ்வளோ பெரிய போராளின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதனால் அவர் மேலே உள்ள பற்று, அந்த பேரின் மேலே, அந்த 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 நபரினுடைய சேக்குவாருங்கிற அந்த பேர் மேலே உள்ள ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு. அதனால் இவரும் சேக்குவேரான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு நம்மளை என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அவருடைய காணொலிகளை பார்த்தோம். இப்போ தமிழ் மட்டும் சொல்கிற லேட்டஸ்ட்டாக ஒரு காணொலி நேத்திக்க முந்தானால கொடுத்துருக்காரு போட்டிருக்கு. அதில் பெரியாரிஸ்டுகள் ஓவராக போகிறாங்க, ரொம்ப அதிகமாக போகிறாங்க. ரொம்ப தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க குடும்பத்தார்கள்லாம் எடுத்து பேசுகிறாங்க. அவங்களுடைய அம்மா, அப்பா, குழந்தைங்க, மனைவி இவங்களெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வருத்தப்பட்டிருந்தார். அது கரெக்டு, அவர் பேசுகிறது கரெக்டு. அண்ணே வணக்கண்ணே, சேக்குவாரண்ணே வணக்கண்ணே. நான் சொல்கிறத கேளுங்க. நான் என் வீடியோலாம் உங்கள் கண்ணில் படுமா படாதுன்னு தெரில. ஒருவேளை தப்பித்தவறி பட்டால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கேளுங்க. முதல்ல நல்ல ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தையை யாருன்னு பேசுகிறது? முதல்ல எடுத்தோடனே நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தையை யார் பேசுனதுங்க? சீமான் தானே பேசினார். ரைட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்தை பாருங்கள், அந்த மாநிலம் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாநிலம் அப்படி பண்ணுறாங்க, அவங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவங்க. எப்படிங்க அது? இது எப்படி சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்கள். முதலில் ஆபாசமாக இல்லை பெற்றோர்களை பற்றியோ இல்லை பெற்றவங்களை பற்றியோ யார் ஆபாசமாக பேச ஆரம்பிச்சதுங்கிறத சேக்குவாரனை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட் கார்னரை மெயின்டைன் பண்ணுறீங்க சீமான் மேலே. நீங்கள் சீமான் நல்லா தெரியுது. நான் ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க. சீமான் இருக்கார் பாருங்கள், அவர் கரெக்டாக பேசுகிறாரு பாருங்கள், அவர் இப்படி பேசுகிறாரு பாருங்கள், அவர் இப்படி பேசுகிறாரு பாருங்கள், அவரை மாதிரி இருக்க வேணாமா, இவரை மாதிரி இருக்க வேணாம். நீங்கள் பேசுங்க, அது உங்களோட சௌகரியம், அது உங்களுடைய தனி அபிப்பிராயம். நீங்கள் அவரை பற்றி என்ன மாதிரியான ஒரு அளவுகளில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நான் என்ன மாதிரியான வரையறுத்து வச்சுருக்கணும், அந்த அளவுகளின்படி பார்த்தா நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் அவர் சாஃப்ட்வேர் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள், அதனால தெரியுது எனக்கு. நான் உங்களோட காணொலிகளை பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒர்த்தபுளான பர்சனா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரியல. என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த சீமானுங்கிற நபர் ஒர்த்தபுளான பர்சன் இல்லை. ஏன்னா தன்னுடைய நிலைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருக்குவார். இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் பெரியாருடைய விழாவுக்கு பாரதியார் விழாவுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்களை யார் கூப்பிட்ருக்காங்க, யார் பேச சொன்னாங்க, என்ன பேச சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நீங்களே இருக்கீங்க. நான் யார் கூப்பிட்டாலும், ஒரு பேச்சாளர் யார் கூப்பிட்டாலும் போய் பேசுவாங்க, அவ்வளவுதான். யார் கூப்பிட்ருக்காங்கங்கிறது வேறு விஷயம். என்ன இதுக்கு போனீங்க? பாரதியாருடைய பிறந்தநாள் தான் நினைக்கிறேன். அதுக்காக பாரதியார் விழாவுக்கு போனீங்க. அப்போ பாரதியார் விழாவுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பாரதியை மட்டும்தானே பற்றி பேசணும். அதை விட்டுவிட்டு, பாரதியை பேசுகிறத விட்டுவிட்டு பெரியார் எதுக்கு இந்த இடத்துல இழுக்கிற? மாதவராய் பிறந்தேன்னா மாதவம் செஞ்சுருக்கணும். அவன் என்னமோ பண்ணியிருக்கணும். என்னமெல்லாம் அச்சமில்லை என்னென்னமோ சொல்லட்டும். என்ன வேணால் புகழ்ந்து பேசு. யார் உன்னை கேட்டாங்க? யாராவது உன்னை கேட்டாங்களா? நீ ஏன் பாரதியார் விழாவுக்கு போன? நீ ஏன் ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போன? நீ ஏன் பாரதியாரை புகழ்ந்து பேசுன அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? நம்ம கேட்டுக்கோமா? சொல்லுங்கள் சேக்குவேரா, நீங்களே நியாயமாக பேசுங்க. பாரதியார் விழாவுக்கு போவேனான்னு சொன்னாங்களா? இது ஏன் இதை பேசுகிறேன்னு யாராவது கேட்டாங்களா? அதெல்லாம் யாரும் பேசலை. நீங்கள் பாரதியார் விழாவுக்கு போங்க, நல்லபடியாக பேசுங்க, அது உங்கள் சௌகரியம். பாரதியாச்சு, நீங்களாச்சு, உங்களை கூட்டிகிட்டு போனவங்களாச்சு, இல்லை அவங்களே கூட கான்செப்ட் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பேச்சு இல்லை. தேவையில்லாமல் பெரியாருக்கும் அந்த மேடைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தானே கேள்வி. நீ பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் என்கிற பழைய திராவிடம் என்கிற பழைய சோரை இழுக்கிறேங்கிற ரைட்டு, நல்லது. அதை ஏன் அங்கே போய் பேசுனங்கிறது தான் கேள்வி. இந்த இடத்துக்கு பாரதியார் பிறந்த நாளுக்கும்
பெரியாரை நீ கொண்டு பெரியாரை பேசுகிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது ஒத்துமை இருக்கா? அது லாஜிக் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் சேக்குவாரண்ணே, திருவாளர் சேக்குவாரண்ணே, நீங்கள் சொல்லுங்கள். இவன் பேசுகிறது கரெக்டா? அந்த மேலே பேசுகிறது கரெக்டா? சரி, அதை விடுங்க. திருச்சியில் ஒரு மீட்டிங்கை போட்டு கர்ப்பப்பை எடுத்து எறிய சொன்னார் அப்படிங்கிறது அந்த பொண்ணு பேசுனாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட அபிப்பிராயம் என்ன? உங்களோட அபிமானம் என்ன? பெரியாருங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியுண்ணே, தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அவர் மேலே ரொம்ப சப்காரணம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சேக்குவாரண்ணே, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த ஆள் ஒர்த்தபுளான ஆள் இல்லை. நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியுது. அவர்கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது, ஏதோ சம்திங். நாங்கள் எதை வேணா இருக்கலாம், நீங்கள் நண்பர்களாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதனால் உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குது, அதனால் நீங்கள் அவருக்கு சாப்காரணம் பண்ணுறீங்க. ஒன்று நாள் தெரிஞ்சுக்கங்க. அதிமுகவை திட்டுங்க, திமுகவை திட்டுங்க, என்னமோ பண்ணுங்க, யாரையோ திட்டுங்க, என்னமோ பேசுங்க. பெரியார் என்ன பண்ணார்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைத்ததை தவிர பெரியார் என்னங்க பண்ணார்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் பண்ணாருன்னு சொல்லுங்கள். யாராவது ஒரு சின்ன குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணாருன்னு சொல்லுங்கள். ஏங்க, பெரியாருங்கிறது ஒரு தத்துவங்க. பெரியாருங்கிறது ஒரு தத்துவம். இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு எல்லா விதத்துலேயும் முதன்மையாக இருக்குன்னா அது யாருங்க? பெரியார் ஒரு தமிழ்நாட்டினுடைய குறியீடுங்க. திராவிடத்தினுடைய குறியீடு பெரியார். இன்னைக்கு கல்வி, இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல 1ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அது பெரியார் போட்ட விதை. பெரியார் போட்ட விதைங்க. படிக்க சொன்னாருங்க, பெண் குழந்தைகளை படிக்க சொன்னாருங்க. 1920, 30 பெண் குழந்தைகளை படிக்க சொல்லி பேசுனது பெரியாருங்க. இன்னைக்கு பேசலாம், இன்றைக்கி அந்த பொண்ணு எது வேணால் பேசலாம். அது ஒரு முஸ்லீம் பொண்ணு மாதிரியே எனக்கு தெரியல. ஏதோ அது மாதிரி பெரியாரை பற்றி பேசுகிற நிறையா இருக்குது. 1930, 40 நீங்கள் படிங்கன்னு சொன்னால் பெரியார். அன்றைக்கெல்லாம் பெண்களுடைய படிப்பை பற்றி அன்றைக்கி பேச முடியுமா? இன்றைக்கி வந்து மேடையை போட்டு பேசுகிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த விவரமெல்லாம் தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரியுமில்ல அதெல்லாம். பெரியார் ஒரு சித்தாந்தம். பெரியார் இன்னைக்கு கல்வியினுடைய அறிகுறி, கல்வியினுடைய குறியீடு. தமிழ்நாட்டு கல்வி இன்னைக்கு சிறந்து விளங்குவதற்கு கல்வியினுடைய குறியீடு. மருத்துவத்துறை இன்னைக்கு சிறந்து விளங்குவதற்கு பெரியார் மருத்துவத்துக்கு ஒரு குறியீடு. தமிழ்நாட்டினுடைய அடையாளங்க பெரியார். தமிழ்நாட்டுடைய அடையாளங்க பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா இப்போ நம்ம பீகாரிகள் மாதிரி தானே வாழ்ந்துருப்போம். நம்ம பிழப்பு தொட்டி தானே அவன் ஊருக்கு போயிருப்போம். மார்வாடி காலை விழுந்துட்டு தானே நம்ம பொழைச்சிருப்போம். நம்ம ஏன் சுயமரியாதை நம்ம எப்படின்னு நம்ம வந்து நிமிர்ந்து நிற்கிறோம்? இப்போ எல்லாத்துக்கும் எப்படின்னா தமிழ்நாடு கேள்வி கேட்குது. கலைஞர் கேள்வி கேட்டார், பேரறிஞர் கேள்வி கேட்டார், கலைஞர் கேள்வி கேட்டார், ஸ்டாலின் கேள்வி கேட்டார், ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்க, எம்ஜிஆர் கேள்வி கேட்டார். இதெல்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு? சிந்தனை யார் போட்டது? இவர் தானே. அப்போ எந்த சிந்தனையை போய் இவர் டச் பண்ணுறாரு? நீங்கள் சொல்கிற அந்த நபர் எப்படியாப்பட்ட சிந்தனையை போய் டச் பண்ணுறாரு? ஒருவேளை இப்போ நீங்கள் பெரியார் பேசுனதுனால, பெரியார் செஞ்சதுனால ஏதாவது ஒரு விபரீதம் நடந்திருக்குதா? ஏதோ ஒரு கெடுதல் நடந்திருக்குதா? இந்த பெரியார் வந்து இத்தனை பெண்களை வந்து கெடுத்தார், இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தை கெடுத்தார், இல்லை ஒரு டைம் பாம்பு வச்சார், குண்டு வச்சார், இல்லை நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தெல்லாம் இழுத்து மூட சொன்னார், இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் ஏதாவது சொல்லுங்கள். பெரியார் மேலே ஒரே ஒரு சின்ன ஃபால்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். பெரியார் இது மாதிரி பண்ணார், அவருடைய கொள்கைகளை ஏன் நம்ம பின்பற்றணும்? அவரை ஏன் நம்ம தந்தை பெரியார்னு சொல்லணும்? அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குறியீடாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பெரியாரை பற்றி எங்கே வேணால் பேசலாம். ஆனால் இவர் பாரதியை பற்றி பாகிஸ்தானில் கூட பேசுவார். ஆனால் இப்போ ஜெர்மனுக்கு போனால் கூட பெரியார் திட்டுவார். இப்போ அதான் கதை. இவருக்கு முகம் கொடுத்தது உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க, திராவிட மேடைகளில் இப்போ சீமான் பேசுனது நீங்களே சொல்லியிருக்கீங்க. சேக்குவாரண்ணே, இவருக்கு முகம் கொடுத்தது யார்? இவருக்கு அட்ரஸ் பண்ணது யார்? கருப்பு சட்டக்காரங்க தானே. நான் தான் ஒரு காணொலியை போட்டேன். கெடா வளர்த்து எல்லாரும் ஆடு வளர்ப்பாங்க, முற்போக்காளர்கள் வந்து யமனையே வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ இவர் தான் இப்போ யமனா மாதிரி நிற்கிறாரு. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதுனால தான், சேக்குவாரண்ணங்கிட்ட பேசுகிறதுனால தான் மரியாதையை பேசிகிட்டு இருக்கேன். வாடா போடா அவனை இவனெல்லாம் பேசலை. நான் சீமானை மரியாதையை தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய பேச்சை கேட்டு தான் நானே இந்த மாதிரியெல்லாம் காணொலி போடணும், இந்த மாதிரிலாம் பேசணும், பிடிக்கணும், வைக்கணும் அப்படிங்கிற விவரமெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பெரியாரால் வளர்ந்து விட்டு, பெரியாராலேயே நீங்கள் வாழ்ந்து விட்டு,
இந்த இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அவர் என்ன சொல்கிறாரு, கோயில் நுழைவு போராட்டத்துக்கு இவர் நம்ம தேவரையா கூட்டு போனார், முத்துராமலிங்க தேவரையா கூட்டு போனார். அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இவர் செய்யலையே, அந்த ஐயர் உள்ளார கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு சம்பவம் செய்யலையே. வைக்கமில்ல நடந்தது என்னங்க, நடக்கவே கூடாது இருந்ததை போய் தடுத்து நிப்பாட்டி உலகம் பண்ணினார்லங்க. எந்த இதுக்குங்க போராடல, எந்த இதுக்குங்க போராடல? ஏங்க எவனுமே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாத்தையும் வெளியே ரெண்டு சாமி கொண்டு போங்கடான்னு சொன்னான். அவங்க வரக்கூடாது, வந்தால் உள்ள கோயில் திட்டாயிரும் அப்படின்னு. அப்படியாப்பட்டவனுங்களா அந்த மாதிரி அந்த பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைக்கிறேன்னு சொன்னார். அது உங்களுக்கு கோபம் இல்லையா சேக்குவாரண்ணே? திராவிட சுவரை உடைச்சா என்ன ஆகுங்க சேக்குவாரண்ணே? இந்த வளர்ச்சி இருக்குமா, இந்த நாலேஜ் இருக்குமா, இந்த ரோடு இருக்குமா, இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குமா, இந்த கட்டடம் கூட மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்குமா? இது ஒரு பொற்காலம் இல்லையா? திராவிட மாடல் ஆட்சிங்கிறதுக்கு ஒரு பொற்காலம் இல்லையா? அது திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே அடக்கம்தான். இந்த வளர்ச்சிக்கு ரெண்டு கட்சிகளையும் தான் காரணம். எம்ஜிஆரும் காரணம், ஜெயலலிதாவும் காரணம், ரெண்டு பேரும் அவங்களும் காரணம். கலைஞர் மட்டுமா ஆண்டார், அண்ணாதுரை மட்டுமா ஆண்டார்? பெரியார் சிந்திச்சார். அந்த சிந்தனையின் ஊற்று தானே கலைஞர், அந்த சிந்தனையின் ஊற்று தானே பேரறிஞர், அவர்களுடைய ஊற்று தானே எம்ஜிஆர். ஒருவேளை ஜெயலலிதாவுக்கும் அண்ணாவுக்கும் வேறு தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் அதுலேருந்து தானே வந்தார். அதனால தானே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு வச்சார். அந்த திராவிடத்தை, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத அந்த திராவிடத்தை போய் உடைக்கிறேன்னு சொல்கிறார் அவர். அப்புறம் அவரை நீங்கள் என்னன்னு சொல்லி திட்டுவீங்க? தமிழை சனியன் எங்கே சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படின்னு இவனுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இங்கே பாருங்கண்ணே சேக்குவாரண்ணே, நீங்கள் எதிரி பேசுனா பரவாயில்ல, வேணும்னே பேசுனா அப்படின்னா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவர் என்ன பண்ணார், நீங்கள் கோச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பார்ப்பனர்கள் பேசலாம், பெரியாரை திட்டலாம், ஏன்னா நேர் எதிர் சித்தாந்தத்தை கொண்டவங்க. உனக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது, நேர் எதிர் சித்தாந்தம் உனக்கு எப்படி வந்துச்சு? அப்போ அந்த சித்தாந்தத்தினுடைய அம்பா தானே நீ வேலை செய்கிறப்ப, அதானே முக்கியம். எதிர்த்தரப்பு சித்தாந்தத்தினுடைய வேலையை நீ செய்கிறன்னா அதனுடைய அம்பு தானே நீ. அப்போ உங்களை எப்படி என்ன மரியாதையை பேச முடியும்? யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் என்ன இப்போ இவர் என்ன தனி மனித ஒழுக்கத்தில் என்ன சிறந்து விளங்கிட்டார்? பெரியார் மேலே ஒரு சின்ன குறை சொல்லு, சின்னோண்டு குறை, அவர் கேரக்டரில் குறை சொல்லு. கேரக்டரில் எதுவுமே குறை சொல்ல முடியாது பெரியாரை. அப்போது அதை போய் இடிக்கிறங்கிற நீங்கள் எங்கே வேணால் போய் பேசுங்க. நீங்கள் பாரதியார் மேடையில் போய் பேசுங்க, சாவர்கர் மேடையில் போய் பேசுங்க, கோல்வார்கருடைய பிறந்தநாளுக்கு போய் பேசுங்க, நாதுராம் கோட்சே அவருடைய பிறந்தநாளை போய் பேசுங்க, பால கங்காதர் திலகர் இருக்கார் பாருங்க அவருடைய மேடையில் போய் பேசுங்க, இல்லை ராஜாஜியோட மேடையில் போய் பேசுங்க. நீங்கள் முழு சங்கிங்கிறது நமக்கு தெரியும், இவர் முழு சங்கிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. அது அவரே சொல்லிட்டாரு. சங்கி என்றால் சக தோழன் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் எங்கே வேணால் போய் பேசுங்க. அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? பார்ப்பனியத்தை வைத்து பேசுப்போ, பார்ப்பனியை படிக்க விடாமல் பண்ணது நல்லது தான். இதில் தீயை மூட்டி புருஷன் செத்தோன்னா அந்த தீயிலேயே பொண்டாட்டி பிடிச்சி தள்ளினதெல்லாம் சரிதான், எப்படி வேணால் பேசு. பெரியாரை தொடுவதற்கு உனக்கு யார் ரைட்டு கொடுத்தது? தவறா? நீ நல்லாவும் புகழ்ந்தும் பேச வேணாம், நீ இலவு எடுக்க வேணாம் ஒன்றும் கூட. இவர் எந்த இலவும் எடுக்க வேணாம் பெரியாரை பற்றி. ஏன்னா பெரியார் செத்து 50 வருஷம் கழிச்சு பெரியாரை பேசுகிறதுக்கு யார் உனக்கு திட்டுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அப்போது நான் என்ன நினைக்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எவனோ எப்படியா பேசிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு பெரும்போக்காக போகிறதுனால தான் அவன்லாம் பேசுகிறான். அப்போ 10 பேர் சேர்ந்து போய் அவன் பேசும்போதே, அவன் மேடையில் பேசும்போதே போய் இங்கே வாமா, உனக்கு ஏதாவது தெரியுமா பெரியாரை பற்றி, நீ பேசலாமா, நீ தேவையில்லாமல் பெரியாரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு போய் கண்டிச்சிருந்தா ஒரு 50 பேர் 100 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது தெரியலை. என்ன அரசியல் புரிதல் இருக்குது? இந்தியாவினுடைய மிக கல்வியறிவு பெற்ற மாநிலம், அரசியல் புரிதல் நிறையா இருக்கிற மாநிலம், அரசியல் தெளிவாக இருக்கிற மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிற தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தனை பேரும் பெரியாரால் பயன்பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. பெரியாருடைய சிந்தனையினால் உயிர் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. அந்த பெரியாருடைய சிந்தனையினால் வாழ்வடைந்தவர்களாக தான் இருப்பாங்க. நான் தவறாக சொல்லலை.
தவறாக சொல்கிறீங்க, தவறாக எடுத்துக்காதீங்க. அவரோட சிந்தனையின் வெளிப்பாடு தானே நீங்கள் நம்ம இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய சுயமரியாதை, அந்த வெளிப்பாடு தானே நம்ம உயர்ந்து நிற்கிறதுக்கான காரணம். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் உயர்ந்திருப்பாங்களே, இன்க்ளூடிங் அந்த அந்த பாப்பா பேசி அந்த பொண்ணு முதற்கொண்டு. இந்த பொண்ணு இதே மாதிரி கொண்டு போய் பீகாரில் பேச முடியுமா? இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பேச முடியுமா? ராஜஸ்தானில், பஞ்சாபில், ஹரியானாவில், வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் இந்த பொண்ணு இப்படி மேடை போட்டு பேசிட முடியுமா? அந்த ஊர் தலைவரை எதிர்த்து பேசிட முடியுமா? ஒரு சங்கி தலைவனை எதிர்த்து அந்த ஊரில் இந்த பொண்ணு பேசிட முடியுமா? தமிழ்நாட்டில் பேசுறதில்லை. அதுக்கு காரணம் யார்? பெரியார் தானே. அப்படியேப்பட்ட பெரியாரை வந்து திராவிட பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நான் அந்த பழைய கட்டிடத்தை இடிக்கிறேன்னா, அதை வந்து மக்கள் நம்ம தானே போய் எல்லாம் ஒன்றா போய் கேட்கணும். நீங்கள் அவர் மேலே சாட்காரம் வைக்கிறீங்க. நீங்கள் ஒதுங்கிக்கங்க. அவர் பேசுகிறாரு, அதனால தான் பேசுகிறேன். நல்லா ஆத்தாளுக்கு அப்போன்னு பேச ஆரம்பிச்சது அவர் தானே. இவங்க திராவிட கழகத்துக்காரங்க பேசுனாங்களா? மனோஜ் பேசினாரா? மைனர் பேசினாரா? கரிகாலன் பேசினாரா? இல்லை இந்திரகுமார் தேடி பேசினாரா? சுபவி பேசினாரா? ஸ்டாலின் முதல்வர் பேசியிருக்காரா? இது வரைக்கும் ஒரு சின்ன பேச்சு பேசுனதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை கொடுத்துருப்பாரா ஸ்டாலின்? கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இவரெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை ஸ்டாலினுக்கு அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ உயர்ந்த இடத்துல 50 வருஷம் அரசியல் ட்ரெயினிங் எடுத்திருக்காரு. இவன் தடிக்கு விழுந்தா ஷாக் வேறு வழியே இல்லாமல் வேறு வழியே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு கட்சியை ஆரம்பித்து, அதனால் பேச்சு திறமை இருக்கிறதுனால பேசி, அந்த பேச்சு திறமையினால் வயிறு வளர்க்குறதுக்கு அவருடைய இதெல்லாம் உதாரணங்கள்லாம் இருக்குல்ல, காரணங்கள்லாம் இருக்குல்ல. அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், சேகுவாரனே, நீங்கள் துவச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பெரியாரிஸ்டுகளுக்கு பண்ணாதீங்க. முதல்ல அவருக்கு பண்ணுங்கள். மேடையில் கண்ணியமாக பேச சொல்லுங்கள், கரெக்டாக பேச சொல்லுங்கள். பெரியார்கிட்ட பிடிக்கலைன்னா விட்டுறணும், ஒதுங்கி போயிடணும். பெரியாரை டச் பண்ணக்கூடாது. பெரியார் கெடுதல் பண்ணல, கொலைகாரன் இல்லை, கொள்ளைக்காரன் இல்லை, கற்பழிப்பு இல்லை, பொம்பளை பொறுக்கி இல்லை, பெண்களை கூட்டி கொடுத்து வாழலை, கட்சி மாதிரி இந்த பாட்டு கட்சி மாதிரி பேசலை. நேர்மையாக இருந்தார், உண்மையாக இருந்தார், உதாரணமாக இருந்தார். ஆனால் அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. நீ பெரியாரை பற்றி பேசாத, வேறு என்ன வேணால் பேசிக்க. திமுகவை பேசு, அதிமுகவை பேசு, காங்கிரஸை பேசு, எந்த கட்சியை, நீ டொனால்டு ட்ரம்ப் கட்சியை கூட போய் பேசு, ஆனால் பெரியாரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி வைங்க. சேகுவாரனே, உங்களுக்காக தான் அந்த காணொலி. நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.